ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைக்கிறதுக்கும் நற்பலன்களை அதிகரிக்கிறதுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோடு பண்ணணும். ரெண்டாவது, ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரங்கள் எதை செய்தாலும் சரி, அன்னதானம் இல்லாமல் அந்த பரிகாரங்களோ வழிபாடோ பார்த்திங்கன்னா முழுமை அடையாது, பயன் கிடைக்காது. சரி, இது எங்கே செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டின் அருகில் அல்லது உங்கள் ஊரின் அருகில் உள்ள சிவன் கோயில் சென்று வழிபாடு பண்ணணும். அங்கே சிவன் கோயில் சென்று வழிபாடு பண்ணணும். வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா, சிவனுக்கு அர்ச்சனை, அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு, அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆலயம் செல்லும் முன்பு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, இப்போ ஒரு வியாழக்கிழமை போகணும். வியாழக்கிழமை போகிறீங்க அப்படின்னா புதன்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஊற வச்சுட்டு காலையில் யார் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்களோ அவிய கையால் கோர்க்கணும். அங்கே கடையிலேயே கோர்த்து விற்கிறத விட நீங்கள் அவிய கையால் கோர்த்து கொடுப்பது சிறப்பு. அப்படி எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போய் வழிபாடு பண்ணிவிட்டு, குறைந்தபட்சம் 10 நபர்கள்லேருந்து 12 நபர்களுக்கு வயிறார அன்னதானம் செய்யலாம். அதுக்கு மேலே தங்கள் வசதி உள்ளவங்க அதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு செய்யலாம். அப்படி இல்லை, எங்களால் போக முடியல, வயதானவங்க அப்படியெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ராகவேந்தர், சீரடி சாய்பாபா, காஞ்சி பெரியவர், இது போன்ற மகான்கள் ஒரு படத்தை வச்சு நெய் தீபங்கள் 2 ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டின் அருகில் உள்ள குழந்தைகளுக்கு மற்றவங்க யாருக்காவது இருந்தாலும் தானம் செய்யலாம். அதுவும் பார்த்திங்கன்னா யாருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுக்கணும். கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு மட்டும்தானே அப்படின்னெல்லாம் கிடையாது. தங்கள் வாழ்நாளில் எத்தனை முறை குரு பயிற்சி வந்தாலும் இந்த வழிபாடு ஒன்றே போதும், மிகவும் பயனளிக்கும். நன்றி, வணக்கம்.